இருந்தார். கல்கட்டா போயிருந்தேன். எனக்கு காளி ரொம்ப பிடிக்கும். என் பேச்சை கேட்கறவங்களுக்கு தெரியும் எனக்கு காளி பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு காளி. நான் சார்ந்திருக்கிற சமூகம் வேற. ஆனாலும் நான் கல்கட்டா போனால் காளிகாட் போயிடுவேன். காளிகாட் போனேன் ஒரு வாட்டி, ஃபர்ஸ்ட் தடவை. எனக்கு ஹிந்தி தெரியும்ல, கியூவில் நின்று போயிட்டேன். அம்மாவை பார்க்குறேன், நாட்டை வெளில தொங்க போட்டு நிற்கிறா. சாரி சுற்றி சுற்றி இருக்கு. இப்போல்லாம் நீங்கள் போனால் பார்க்க முடியாது, உங்களை மேலே இருந்தால் பார்க்க முடியாது. நான் கீழே இருந்து பார்த்தோம். சுற்றி 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 துணி, கையிலெல்லாம் வளையல் போட்டிருக்கும். நாக்கு இப்படி இருக்கும், இவ்வளோ பெரிய நாக்கு தூங்கிருக்கும். கிட்ட போயிட்டேன். ஒரு டவுட்டு, இவ்வளோ கோபமான ஆள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணீங்க? இப்போ நம்ம அம்மா கோவமா இருந்தா கிச்சனில் இருக்கா, சம கோவத்தில் இருக்கா, போயிடுவீங்களா கிட்ட? என்ன சமையல் கேட்டுருவீங்களா? கோவமா இருக்கிறவங்க எப்படி கேட்குறீங்க? நான் இதை கேட்டுட்டேங்க. அந்த பூசாரி சொன்ன பதில் தான் சூப்பர். அவ கோவமா இல்ல, அவளுடைய இந்த இடத்த பாருங்க, நான் காளியோட இந்த இடத்த பாருங்க, அப்படி சிரிச்சிட்டு இருப்பா. அது கோபம் தணிஞ்ச இடமா? நாக்கு வெளியில தள்ளுனாலே யோகா இதுல கோபத்தை தணிப்பதற்கு நாக்க வெளியில விட்டு விட்டு எடுப்பாங்க. கோபம் தணிந்த இடமா அது? கோபம் தணிந்த இடத்தில் அம்மாட்ட எது கேட்டாலும் கிடைக்கும். ஆனா அவ உஷாரா வரதுக்கு முன்னால கேட்டுறணும். அந்த பீரியட், அந்த டைம் இருக்குல்ல, ஃப்ரீசிங் பாயிண்ட், அது அதை வச்சிருக்காங்க நம்ம ஹிந்து மதத்துல. ஓ மை காட், என்ன பொசிஷன் தெரியுமா? அது அம்மா கிட்ட கேட்கறப்ப எது வேணாலும் சாங்ஷன் ஆகும்ல. அவ கோபம் தணிஞ்சிருக்கிற அந்த வினாடி என்ன கேட்டாலும். அங்க போய் பாருங்க, பலிக்கு யார் கொடுக்குறாங்க தெரியுமா? ஆடு கோழி எல்லாம் கொடுத்துறாங்க. தனியா பலிப்பீடம் ஒண்ணு இருக்கு, கொண்டு வந்து பக்தர்கள் தன் தலையை வைக்கிறார்கள். சரியை நான் அங்கேதான் பார்த்தேன். தலையை வச்சு என்ன சொல்றாங்க தெரியுமா? அம்மா, இதோ நான் என்னை முழுமையாக உன்னிடத்தில் பலி கொடுத்து விட்டேன். இனி இது பிறப்பு உன்னுடையது. இனி என்னை பாவங்களில் இருந்து நீ காப்பாற்றுவாயாக. நான் என் பாவங்களில் இருந்து முழுமையாக உன்னிடத்தில் சரணடைந்து நான் விடுதலையாகி விட்டேன் என்று தலையை பலியில் வைத்துவிட்டு கற்பூரம் ஏற்றிவிட்டு வழிபடுகிறார்கள். ரெட்டுதான் எல்லாம். அவன் சொன்னா கோபம் தணிஞ்ச இடம் தான். எப்படின்னு காலப்பாரு. நான் யாராலையும் நீங்க எல்லாம் கால் தரிசனம் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. இப்போல்லாம் கால் தரிசனத்துல பாக்குற இப்படி இருக்குங்க, நெஞ்சில மீச்சிட்டு இருக்கா, இப்படி நிக்கிறா காளி. ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட்ல இருக்கும். அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அப்படி சொன்னாருங்க அந்த பூசாரி. கடவுளை வர நல்லா வைக்கணும், காளி வர நல்லா வைக்கணும். அந்த ஐயா சொல்ற உருதுல ஹிந்தியில சொன்னார். ஒரு நாள் உட்கார்ந்து இருந்தாங்களாம். எப்ப பார்த்தாலும் சிவபெருமானுக்கு எல்லா இன்விடேஷனும் வருது. ஒருத்தர் நம்ம பேர்ல இன்விடேஷன் வைக்க மாட்டானே. மிஸ்டர் கோபால் அண்ட் ஃபேமிலி, மிஸ்டர் ராமநாதன் அண்ட் ஃபேமிலி, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சண்முகநாதன். சரியா? இது பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு இந்த அம்மா. யாரு பக்கத்துல? எல்லாரும் அவங்க கிட்ட தான் வராங்க. இவ சக்தி இவதான். ஆனா இவகிட்ட யாருமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. சிவபெருமான் வந்து சூப்பரா அதை ஒண்ணுமே பேசாம வரும், எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இந்த அம்மா கோவம் வந்துச்சு. ஒரு வாட்டி எழுந்திருச்சு இந்த அம்மா. எழுந்த உடனே இந்த ஆண்களுக்கு இருக்கிற ஈகோ சைலண்ட் ஆயிட்டாருங்க. அவ எழுந்திருச்ச உடனே சைலண்ட் ஆயிட்டாரா? அவ இறங்கிட்டா. அவ அப்பா வீட்டுக்கு போறான். யாரு? பார்வதி. இப்போ ஆண்களுக்கு சொல்றேன், பெண்கள் ஏன் அப்பா வீட்டுக்கு போறோம்? ரொம்ப காலத்துக்கு முன்னால